ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் ரஸ்ராஜா. நாம இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வாழ்க்கையில வெற்றி வரும், தோல்வி வரும். இந்த வெற்றியையும் தோல்வியையும் சரிசமமா பார்க்கிறது எப்படி? நிறைய தோல்வி வரும்பொழுது, பெரிய இழப்பு வரும்பொழுது, அதை ஏன் ஒரு கப்பல் வச்சிருக்கோம். அந்த கப்பல் கடல்ல மூழ்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதை கூட ரொம்ப சாதாரணமா, ரொம்ப லைட்டர் வெயிட்டா அதை கடந்து போறது எப்படி? துக்கம், தோல்வி, பெரிய வெற்றி, பெரிய சந்தோஷம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம மனது அந்த நிலை தடுமாறாம நிதானமா இருக்கிறது எப்படி? இது எல்லாத்துக்கும் ஒருத்தர் விடை சொல்லியிருக்கிறாரு. இதுதான் ஸ்டாய்சிசம். இந்த ஸ்டாய்சிசம் அப்படிங்கிற அந்த கோட்பாடு, அந்த தியரி என்ன சொல்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கடைசி பகுதியில் சொல்ல போறேன். ரொம்ப மிக அற்புதமான, நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டாய்சிசம். சரி, வாழ்க்கையில சந்தோஷம் தரக்கூடியது எது அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் இருக்கும். ஒருத்தருக்கு நான் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. ஒருத்தர் நான் சினிமாவில் பெருசாகவும் நடிச்சு ஜெயிக்கணும், பெரிய ஹீரோவா மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிற பசங்கள்ட்ட கேட்டால் நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும். ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்டால் நான் சிஎம் ஆகணும், பிஎம் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு, இலக்கு இருக்குல்ல. இவங்களுடைய வாழ்க்கையில கடைசி பகுதியில் ஒரு 95 வயசு ஒரு பாட்டி ஒரு தாத்தா கிட்ட போயிட்டு, நீங்க இந்த வாழ்க்கை முழுவதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்ற பதில் உலக அளவுல செய்யப்பட்ட ஒரு ஆய்வு முடிவுல, இல்ல, நான் நினைச்சதை, நான் விரும்பியதை நான் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் சந்தோஷமா இல்லைங்கிற பதிலையே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவங்க ஏன் சந்தோஷமா இல்லை? அப்போ உண்மையிலேயே வாழ்க்கையில சந்தோஷங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாருமே தேடி 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 ஒவ்வொரு நாளும் எல்லாரும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்படிதான், அதானே உண்மை. நமக்கு உண்மையிலே எது சந்தோஷங்கிறது தெரியாததுனால தான் பல தெரியாத விஷயம், பண்ணக்கூடாத விஷயம், செய்யக்கூடாத விஷயத்தெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இந்த வாழ்க்கை முடிஞ்சு போனோன்னே போயிடுறோம். சரி, ஜெனோவா அப்படிங்கிற பிலாசபர் சொல்ற ஒரு விஷயம், இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது. எந்த நேரத்துல வேணாலும், எந்த புள்ளியில வேணாலும் இந்த வாழ்க்கைங்கிற அந்த விளையாட்டை விட்டு நம்ம வெளியில போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரும். சில பேர் 15 வயசுல செத்து போயிடுவான். 50 வயசா இருக்கலாம், 67 வயசா இருக்கலாம், இல்லை 100 வயசு வரைக்கும் அனுமதிக்கப்பட்டா நம்ம வாழலாம். நீங்க உங்க வாழ்க்கையோட விளையாட்டுல எந்த புள்ளியில, எந்த நாள்ல, எந்த வயசுல வெளியேறினாலும் அந்த வாழ்க்கை பாதியில முடிஞ்சு போனதா இருக்கக்கூடாது. அது முழுமை அடைந்ததா இருக்கணும். அது எப்படி 15 வயசுல செத்து போனோடைய வாழ்க்கை முழுமை அடைஞ்சதா இருக்கும்? நம்ம எல்லாருமே சொல்லுவோம்ல, ஒரு மனுஷனா பிறந்தானா அவன் வளரணும், அதுக்கப்புறம் குடும்பம் ஆகணும், குழந்தை பெற்றுக்கணும், அவனுடைய டார்கெட்லாம் அடையணும், பேரம் பேத்தி எடுக்கணும், கடைசியில் தான் செத்து போகணும். 15 வயசு பையன் செத்து போறான்னா அவன் வாழ்க்கை எப்படி முழுமை அடையும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சுல்ல. இந்த ஸ்டாய்சிசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்குமே இந்த கேள்வி இருந்துச்சு. ஒரு வாழ்க்கை முழுமை இருந்தால் முழுமையா வயசானதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு செத்து போறது தானே. அது எப்படி பாதியில முடிஞ்சு போன ஒரு ஒரு அகால மரணம் அது எப்படி முழுமையான வாழ்வா இருக்கும் அப்படின்னா, முழுமையான வாழ்வா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அது முழுமையான வாழ்க்கையா இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறது தான் இந்த ஸ்டாய்சிசம். சரி, முழுமையான வாழ்க்கையா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அறத்தோட வாழணும். அறம் பிறழாமல் வாழ்றது தான் முழுமையான வாழ்க்கை அடையிறதுக்கு மிகச் சரியான பாதை அப்படின்னு சொல்றாரு இந்த ஸ்டாய்சிசம் சொல்றது. ஸ்டாய்க் இதை தான் சொல்றாரு. அறம்னா என்ன? எல்லாருமே கேட்டுட்டே இருப்போம், அறத்தோட வாழணும், அறத்தோட வாழணும் அப்படின்னு அடிக்கடி சீமான் பேசிட்டே இருப்பாரு. நிறைய அரசியல்வாதிகள், நம்முடைய அவ்வை பாட்டி கூட சொல்லுவாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு. அறம்னா என்ன? அந்த வார்த்தைக்கு இருக்கிற மீனிங் என்ன, அதோடைய தியரி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அறம்னா என்னன்னா 4 விஷயம்தான் இந்த அறத்துக்குள்ள 1 by 1 வருது. அந்த 4 என்ன அப்படின்னா, முதல்ல தைரியம், கரேஜ். 2வது நிதானம், இது டெம்பரன்ஸ். 3வது விஸ்டம், நாலேஜ். 4வது நீதி, ஜஸ்டிஸ். இந்த 4ம் தான் இந்த அறம்னு சொல்லப்படுது. சரி, 1 by 1 பார்த்துடலாம். முதல்ல தைரியம். தைரியம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பெரிய கூட்டத்துல தனியா சிங்கம் போல நின்று எதுக்குறதா, இல்ல எல்லாருக்கும் முடி கெட்ட வார்த்தை பேசுறதா, இல்ல கம்பெடுத்துட்டு போய் அடிக்கிறதா, இல்லைன்னா ஒரு பெரிய மலையிலேருந்து கீழே குதிக்கிறதா, இல்ல சிங்கத்துக்கு முன்னாடி நிக்கிறதா, இப்படி இதெல்லாம் நம்ம தைரியம் நினைச்சிட்டு இருக்கோம்ல, இது தைரியம் கிடையாது. உண்மையான தைரியம் என்ன அப்படின்னா, எதை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்துல அதை செய்யறது தான் தைரியம். நீங்க இப்போ உங்களுடைய கடமையை செய்யறது இருக்குல்ல, நீங்க இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க மிகச்சிறப்பா உங்க கடமையில தவறாம படிக்கிறது தான் தைரியம். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வேலையில நீங்க அந்த வேலையை
நீங்கள் பிறழாமல் அந்த வேலைக்கு நீங்கள் துரோகம் செய்யாமல் அந்த வேலையை நீங்கள் சரியாக செய்கிறீங்கல்ல, அதுதான் தைரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தைரியமாக இருக்கிறது ஒரு ஒரு அறத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. சரி, ரெண்டாவது நிதானம். நிதானம்னா என்ன அப்படின்னா, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருப்பது தான் நிதானம். அது எதை செய்யணுமோ அது செய்கிறது தைரியம், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்கிறது நிதானம். எந்த இடத்துலையும் நம்மளை தூண்டக்கூடிய புறக்காரணிகள் இருக்கும். நம்மளுடைய அந்த டெம்பரன்ஸை இழக்கிறதுக்கு ஒரு சூழல் அமையும். திடீர்னு யாரோ ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணிடுவார், வேலையில் நம்மளை பற்றி காசி பேசுவாங்க, இல்லை வேலையை விட்டு தூக்கிடலாம். இது உங்களுடைய எந்த சூழலுக்கும் இதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். அந்த சூழலில் அதை செய்யக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறது தான் நிதானம், டெம்பரன்ஸ். சரி, இப்போ 2 பார்த்துட்டோம்ல. அடுத்து விஸ்டம், ஞானம். ஞானம்னா என்ன அப்படின்னா, எதை செய்யணுமோ அதை செய்வதும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருப்பதற்கும் தேவையானது தான் இந்த ஞானம். இந்த ஞானத்தை நம்ம அனுபவங்கள் மூலமா, படிப்பு மூலமா, நமக்கு முன்பாக வாழ்ந்து விட்டு மறைந்து போன பெரிய பெரிய மனிதர்கள், நம்ம வீட்டில் இருக்கிற அறத்தோட வாழ்ந்த மனிதர்கள், நல்ல மனிதர்களுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கிட்டோம்ல, இந்த ஞானம் இருக்குல்ல, இந்த அறிவு, இதைத்தான் நம்ம ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஞானத்தின் மூலமாக தான் நிதானத்தையும் அந்த தைரியத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரி, இந்த 3 பார்த்துட்டோம். கடைசியாக இருக்கிறது என்னன்னா ஜஸ்டிஸ். இந்த 3ஐயும் நம்ம ஏன் செய்கிறோம்? ஏன் தைரியமாக இருக்கணும், ஏன் நீதியாக இருக்கணும், ஏன் ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னா, நீதியாக இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் இந்த 3மே வேணும். இந்த 3னால நம்ம அச்சீவ் பண்ண போகிறது நீதியான வாழ்க்கை. இந்த 4ஐயும் நம்ம வாழ்ந்துட்டோம்னா நம்ம அறத்தோட வாழ்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகுது. இந்த 4 விதத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய இந்த வாழ்க்கைங்கிற விளையாட்டில் பாதியில் 10 வயசுலையோ 15 வயசுலையோ இல்லை 45 வயசுலையோ இல்லை 100 வயசுலையோ எப்போ இந்த கேமை நம்ம முடிச்சுட்டு வெளியில் போனாலும் நம்ம ஒரு முழுமையான சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்ததாக அர்த்தப்படுகிறது. இது அந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையை திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்தனாலும் நம்ம அறம் பிறழாமல் வாழ்ந்திருக்கோங்கிறது நமக்கு முழுமையான சந்தோஷத்தை தருமா? நம்ம வாழ்க்கையை நம்ம உணர்றது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையோட கனெக்டடாக இருந்தாங்கல்ல, தொடர்போடு இருந்தாங்கல்ல, நம்ம வீட்டில் ஒன்றா இருக்கலாம், சமுதாயத்தில் இருந்தவங்களா இருக்கலாம், நம்ம நண்பர்களாக இருக்கலாம், அவங்களுடைய பார்வையிலையும் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்னா அறம் பிறழாதவங்களா இருக்கிறோம். அவங்களுக்கும் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதன் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கும் வருது, நமக்கும் வருது. இந்த அறம் பிறழாமல் வாழ்றது தான் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். நீங்கள் உங்களுடைய எவ்வளோ பெரிய துக்கமான சூழ்நிலையிலையும், கஷ்டமான சோகம், இழப்பு, அந்த மாதிரியான சூழலில் கூட உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நிதானமாக இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரியான அந்த மனநிலையை பெறுறது தான் ஸ்டாய்சிசம். அந்த ஸ்டாய்சிசம் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அறம் பிறழாமல் வாழணும் அப்படிங்கிறது தான். ஸோ நண்பர்களே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அறம்னா என்ன அப்படின்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அறத்துக்குள்ளே இப்படி ஒரு டீட்டெயிலிங் இருக்குங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. இது ரொம்ப நல்ல விஷயமா இருந்ததுனால உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் அறம் பற்றி தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நம்மெல்லாம் அறத்தோட வாழ்வோம். முழுமையான ஒரு வாழ்க்கையை அந்த மண்ணை விட்டு நம்ம மறையறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்கிற அந்த நிலையை நம்ம அடைவோம். தொடர்ச்சியான நல்ல விஷயங்களோட நம்ம இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.